மலேசியா அப்படிங்கிறது ஒரு ஒரு தமிழர்களுக்கு பெரும்பாலான இந்த மாதிரி டவுன் சவுத்துலேருந்து வந்தவங்களுக்கு மலேசியா வந்து அந்த மண்ணை மிதிக்கும் போது, ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு காலகட்டங்களில் அந்த மண்ணை மிகப்பெரிய முன்னேற்றமாக ஒரு பொன்விளையிற பூமி ஆக்கிறதுக்கு ரஜினிகாந்த் சார் சொன்ன டைலாக் மாதிரி தான், கபாலி படத்தில் சொன்ன மாதிரி தான், ஆக்கிறதுக்கு எங்களுடைய முன்னோர்கள்லாம் அங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. யாரோ இருக்கிறாங்க, யாரோ அவங்கவுங்க ரிலேட்டிவ் யாரோ இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த மலேசியாவில் கொண்டாட்டங்கள் பயங்கரமாக இருக்கும், பாராட்டுகள் பயங்கரமாக இருக்கும், ரசிப்புத்தன்மை ஏராளமாக இருக்கும். அந்த மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, அப்படியே கட்டி அணைச்சி முத்தமிடுறதுன்னுவாங்கல்ல, அந்த லெவலுக்கு கொண்டாடுவாங்க நடிகர்களை. இன்றைக்கும் நடிகர்களுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த தமிழ்நாடு அங்கே இருக்குது, அந்த நாட்டில் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டிவியில் வராங்க, சினிமாவில் வராங்கன்னு அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு டபுள் ட்ரீட்டு தான், செம்ம ட்ரீட். எஸ், அதில் ஃபஸ்ட்டு ட்ரீட்டு தல அஜித், ஒரு ரேஸு, அந்த ரேஸில் தல அஜித்தோடு சேர்ந்து சிம்பு, டெத்தோ மாலிக், அவர் தான் வந்து அங்கே மாலிக் ஸ்டீம் கார்பரேஷன் தான் கபாலி படத்துக்கு ஒன் ஆஃப் த பெரிய சப்போர்ட்டிங் பில்லர் அண்ட் ப்ரொடியூசிங்கில் வந்து சப்போர்ட்டிங் பில்லர் அந்த மாலிக் ஸ்டீம் கார்பரேஷன். ஸோ மாலிக் ஸ்டீம் கார்பரேஷனில் இருக்கிற மாலிக் தான் வந்து சிம்புவோட இன்வைட் பண்ணி சிம்புவோட வந்து போகிறது அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் கூப்பிட்டு போய் மாலிக் பாய் வந்து சிம்பு அஜித் எல்லோரும் மீட் பண்ணி எல்லோரும் ஒன்றா வந்து பார்த்து பேசி, அஜித் சார் வந்து சிம்பு ஒர்க் பண்ணி, இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்க்குறாங்க.